இன்னைக்கு காலையில் தனலட்சுமி வந்தாங்க. அப்புறம் மதியானம் மணிகண்டன் வந்தார். இப்போ குயின்சி வந்திருக்காங்க. குயின்சி வந்தோடனே எல்லாருமே பயங்கர சர்ப்ரைஸ் தான். யாருக்குமே தெரியல குயின்சி வருவாங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே எப்படி இருக்காங்க அப்படி இப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. தென் மணிகண்டன் தனலட்சுமிக்கு ஏற்கனவே வார்னிங் கொடுத்துருந்தாங்களா, குயின்சிக்கும் அந்த மாதிரி வார்னிங் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க. ஸோ என்கிட்ட எதுவும் பிடிங்கிறாதுங்க, நான் வளரிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அண்ட் தென் ஷிவின் வந்து சொல்லிட்டுருக்காங்க, எப்படி போகுது உனக்கு, வெளியிலலாம் நல்லா போதா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. சூப்பராக போகுது, எல்லாமே பாசிட்டிவ் தான், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் எப்படி இருக்குமோன்னு யோசிச்சுட்டே போனேன், எனக்கு எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான். அப்புறம் வெளியில் பார்க்குறவங்க எல்லாருமே நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னு எங்கள் அப்பா அம்மாவை வந்து பெருமையாக சொன்னது எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி. நாம் மெயினாக வந்து அவங்களுக்காக தான் பார்த்தேன், அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசித்தேன். பட் அவங்களுக்கு நல்லா பாசிட்டிவாக என்னை பற்றி வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய ஆட்ஸை நிறைய சின்ன ரோல்ஸ்லாம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கதிரும் குயின்ஸியும் வந்து ஏதோ கோட் வேர்டில் பேசிக்கிறாங்க. தட் மீன்ஸ் இவங்க ஆள் அவங்க ஆள் எல்லாம் தெரிஞ்சவங்கன்ற மாதிரி ஏதோ பேசிக்கிறாங்களோ என்னவோ. இது வந்து டாஸ்க் பற்றிலாம் இல்லைப்பா, எங்கள் பர்சனல் அப்படின்ற மாதிரி கதிர் சொல்கிறாரு. கண்ணாலே அப்படியா, எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக கேட்டுட்ருக்காரு. அப்படி தான் எனக்கும் தெரியல, எனக்கும் ஷாக்கிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் தென் ஷிவின் வந்து டிஷர்ட் எப்படி இருக்குன்னு மைனாலாம் கேட்குறாங்க. அவங்களுடைய ஆள், குயின்ஸியோட ஆள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சூப்பர் ஃபைன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் குயின்ஸி என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே வெளியில் போனால் ஃப்ரீப்பா, நமக்காக எல்லா சாக்லேட்ஸ்லாம் வருது, எதுனாலும் ஃப்ரீ தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தனா கூட காலைல என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளோ அழகாக மேக்கப் போட்டிருக்கேன், எங்கே போய் பண்ண அப்படின்னு கேட்டால் எல்லாமே ஃப்ரீ தான் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்களுடைய ப்ரமோஷனுக்காக அவங்க ஃப்ரீயாக பண்ணிவிட்டு அவங்க வீடியோஸ் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே ஃப்ரீ, எது எடுத்தாலும் ஃப்ரீன்ற மாதிரி ஆயிடுது. எல்லாரும் சொல்கிற மாதிரி எல்லாரும் சூப்பராக விளையாடுறீங்க, எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக சொல்லிட்டுருக்காங்க. அண்ட் நிவாஷினி இங்கே தான் சென்னையில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருக்கூடையுமே டச்சில் தான் இருக்கேன், நான் எல்லாருக்கூடையும் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மெயினாக நிவாஷினி, ஷெரீனா இவங்களாமே ஃபோன் பேசிப்பாங்க. ஆயிஷா கூட அவ்வளோவா காண்டாக்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் அசீம் வந்து ஹாய் குயின்ஸின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் போய் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் குயின்ஸி எல்லாருமே வெளியில் வந்து உட்காந்து கார்டன் ஏரியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் விக்ரமன் என்ன பேசவே மாட்டீங்க அப்படின்னு ரொம்ப இழுத்துட்டு இருந்தாங்க. நீங்கள் தான் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி டீலாம் போட்டு கொடுத்தாரு விக்ரமன். அசல் கோலார் குயின்ஸி மணிகண்டன் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்களா. 7 நாள் தங்கிறதுக்கான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துன்னு வளரிடுவாங்க குயின்ஸி. அசல் இல்லை, வளரிட்டேன்னா எனக்கு முன்னாடி மணி வளரிட்டான் அப்படின்னு மணி ஏற்கனவே சொல்லியிருப்பார். 7 நாளுக்குரிய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து 7 நாள் தங்க போகிறோன்ற மாதிரி சொல்லிடுவார். பிக் பாஸ் சீக்கிரம் அனுப்ப போகிறாரு பாரு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிருக்காங்க. இப்போ அசல் கோலார் என்ன சொல்கிறாருன்னா, மணி நீ சொன்னல, நான் நிவா அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடில் நிவா மேலே கால் போட்டுட்ருப்பாரு. நிவாவோட டைஸில் இவர் கால் போட்டுட்ருப்பாரு. அப்போ மணி எடுறா முதல்ல, அவங்க வீட்டில் பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி மணி சொல்லியிருப்பாரு. பார்த்தா என்னவா இப்போ என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இதுவாக திமிராக கேட்டிருப்பாரு அசல் கொலை. அதெல்லாம் எவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகிருக்கு அப்படின்றத சொல்கிற மணி, நீ எவ்வளோ இதாக சொன்னேன், அது அப்படியே ஆயிடுச்சு பாரு அப்படின்ற மாதிரி அசல் சொல்கிறாரு. மணியில் சொன்னல அப்படின்னு. உடனே குயின்ஸில் உனக்கெல்லாம் அப்படின்னு சொன்னோடனே டே விடு சரி ஃபஸ்ட்லேருந்தா அப்படின்ற மாதிரி அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் குயின்ஸி வந்து மைனாவை பார்த்து, எப்படி மைனா இத்தனை நாள் 95 நாள் கடந்து ஸ்ட்ராங் பிளேயராக கண்டஸ்டண்ட்டாக வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கொஞ்சம் ஜாலியாக தான் கேட்குறாங்க. இருந்தாலும் மைனாவுக்கு லைட்டாக ஒரு ஹர்ட்டிங் வரும்ல, எப்படி நான் ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா மைனா வந்து இத்தனை நாள் வருவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம். தட் இஸ் தனலட்சுமி, ஷிவின், அசீம், விக்ரமன் இவங்களாம் டாப் 5ல் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஸோ மைனா இவங்களாம் எவிக்ட் ஆவாங்கன்னு பார்த்தோம். ஆனால் இவங்க இது வரைக்கும் நிற்கிறாங்க. தனலட்சுமி போன பிறகு, மணிகண்டன் போன பிறகு இவங்க நிற்கிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். மைனாக்கே ஆச்சரியமான விஷயம்தான். இப்போ தனலட்சுமி என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக என்னை வந்து நல்ல ஒரு நேரத்தில் அனுப்பியிருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நெகட்டிவ், அதுக்கப்புறம் 2 வாரம் நான் பாசிட்டிவாக இருந்திருக்கேன். அந்த டைமில் என்னை வெளியில் அனுப்புனாங்க, அது எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக அமைஞ்சிருச்சு. அதை தாண்டி நான் வந்திருந்தா கூட எனக்கு இப்படி வந்திருக்குமான்னு தெரியல பேர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் போகும்போது என்னை நல்லா மரியாதை கொடுத்து தான் அனுப்புனாங்க, சும்மாலாம் அனுப்பலை, என்னை சூப்பராக இது பண்ணி தான் அனுப்புனாங்க அப்படின்ற மாதிரி தனலட்சுமி சொல்லிட்டுருக்காங்க. அதை தான் குயின்ஸியும் சொல்கிறாங்க. என்னென்னா என்னை கரெக்ட் டைமில் தான் அனுப்பியிருக்காங்க. நான் கூட ஏன்டா வெளில போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நினச்சேன். பட் வெளியில் போன பிறகு தெரியுது என்னை ரைட் டைமில் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்ப ஹாப்பி அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. தென் குயின்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சோஷியல் மீடியாவில் எனக்குன்னு தனியாக ஃபோட்டோ ஒரு 4 ஃபோட்டோ கூட நான் ப்ரமோட் பண்ணுறதுக்கு மாதிரியே இல்லை. ஆனால் அது இல்லாமலே மக்கள் நான் நல்லா ரீச் ஆகிருக்கேன். அது வரைக்கும் எனக்கு ஹாப்பி தான். அது இன்னும் ப்ரமோட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும், இன்னும் நான் நல்லா ரீச் ஆகிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க குயின்ஸி. அதனால் லேக் ஆகிடுச்சு, என்னோடது அதிகமாக ட்ரெண்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க ஃபோட்டோஸ்லாம். ஸோ எல்லாருமே கலர் பேசிட்டு இருக்காங்க. பார்க்கவே வீடே நிறைஞ்சிருக்கு, பார்க்க ஹாப்பியாக இருக்குது. ஜனனி வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் ஜனனியோட என்ட்ரியை பற்றி இன்னும் சொல்லலை. குயின்ஸி வந்திருக்காங்க, பொறுத்து இருந்து பார்க்கலாம். நாளைக்கு ஜனனி என்ட்ரியாக இருக்கும். அண்ட் நீங்கள் யாருக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.